சரி. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. அதில 3ஆம் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அதான் 3ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? முதல் 10 வசனம் ஒரு பகுதி. இந்த 3ஆம் வசனம் தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அந்த இடத்துல சொல்கிறாரு, தேவனுடைய நீங்கள் கிருபையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தேவன் கிருபை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு என்ன கிருபை வரங்களை கொடுத்துருக்காரோ, என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ, அதை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை எதிர்க்கிறவராக இருந்தார். எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறவராக இருந்தார். இயேசுங்கிற பேர் யார் சொன்னாலும் அவரை பிடிச்சி அடிக்கிறவங்களாக இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருந்தார். பார்த்தீங்கன்னா தேவன் அவரை தொட்டார். தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு கிருபை கொடுத்தார். கிருபையினால் தொட்டார். தேவன் அவரை ரட்சித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தன்னை சரண்டர் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை அவர் பயன்படுத்திக்கிட்டார். ஒரு பார்த்தீங்கன்னா அவர் அறிஞ்சிட்டார். தேவன் என்ன ஊழியத்தை கலைச்சிருக்காரு. இப்போ இவர் தான் மெய்யான தேவன். இப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர். இப்போ அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து. ஸோ அவர் தான் உலக இரட்சகர் அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டார். ஸோ அவர் மூலமாக தான் அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு. தேவன் என்ன ஊழியக்காரர் அழைச்சிருக்காரு. இப்போ இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை தேவன் கிருபையாக மன்னிச்சிருக்காரு. இப்போ தேவ கிருபையினால் தான் இதுக்கு நடந்தது. ஸோ இன்றைக்கி நினச்சிருந்தா இன்றைக்கோ அவர் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை அவர்கிட்ட இருந்ததுனால தேவன் அவரை ரட்சித்தார். அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஸோ அந்த கிருபையை அவர் உணர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணார், அதை யூஸ் பண்ணிக்கிட்டார். அதை அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை நான் விருதாவாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ, முழு நேர ஊழியமாக, பகுதி நேர ஊழியமாக, உங்களுக்கு என்ன வரங்கள் தேவனுக்காக கொடுத்துருந்தாலும், உலக பிரகாரமாக நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவருக்குமே ஒரு பங்கு உண்டு. சரிங்களா? தேவனுக்கு எல்லாருக்குமே ஒரு பங்கு உண்டு. சரிங்களா? அந்த ஏதோ ஒரு கிருபையை, ஒரு ஊழியத்தை, ஒரு தாளந்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு 2ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா ஏசாயா 49:8 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 2ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 49:8. ஸோ அதான் சொல்கிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருனாப்பா, இப்போ தான் அனுக்கிரக காலம், இப்போவே இரட்சணிய நாள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதாவது விட சொன்னார்னா இப்போவே விட்டுரு. நாளைக்கு ஒரு நாள் நான் மனம் திரும்பிக்குவேன், நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு விட்டுறேன், நான் இன்னொரு நாள் வரும் அன்றைக்கி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொன்னார், இன்றைக்கே நீ ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு. ஆண்டவர் எதாவது விட சொன்னார்னா விடச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் போன அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயினு சொல்லி எழுதுகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனோட ஒப்புரவாங்கன்னு சொல்லி ஒப்புரவாகுதல் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் தேவனோட ஒப்புரவாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறத போல் தகப்பன் பிள்ளைகள் சொல்லும்போது சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அனுகிரக காலம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கார் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது உணர்த்தினார்னா இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னால் முடியாத, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லணுமா வாசிக்கிறோம். மனுஷனால் கூடாது, தேவனால் கூட. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவர், இதிலிருந்து நான் வெளியே வந்துடணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பில்லி கிரகாம் என்ன பண்ணார்னா, பில்லி கிரகாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒரு நடிகை, அமெரிக்காவின் புகழ்பெற்ற இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர் பார்த்தீங்கன்னா பில்லி கிரகாம் அவர்கிட்ட ஆண்டவர் பேசினாரம்மா, நீ போய் இந்த நடிகை, நல்ல ஃபேமஸான ஒரு நடிகை, இந்த அம்மாக்கிட்ட போய் நீ போய் என்னுடைய சுவிசேஷத்தை, என்னோட அன்பை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன இவர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த அம்மாவை போய் பார்க்க போனாங்களாம். பார்க்க போனோன்னா அவன் எல்லாம் சொன்னாங்களாம், இயேசு பற்றி சொன்னாங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் ஏசப்பா உங்களுக்கு தேவை,
இங்கே வந்து நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து உங்கள் சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களுடைய சுவிசேஷத்தை காரியங்கள் ரட்சிப்பை குறித்த காரியங்கள் எல்லாம் வந்து சொன்னாங்களாம்மா. அந்த அம்மா கேட்டுட்டு அந்த நடிகை கேட்டுட்டு சொன்னாங்களாம்மா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு வந்து இந்த இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனையோ சொல்லி பார்த்துருக்காரு, இல்லைம்மா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, கண்டிப்பாக உங்களுக்கு இயேசு தேவை, இயேசு இல்லாமல் உங்கள் உலகத்தில் அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, எனக்கு எல்லாமே இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு வந்து நீங்கள் அறிவிக்கிற அந்த இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. சரின்ட்டு இவர் வந்துட்டாராம்மா. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த அம்மா நடிகை வந்து இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவர் வந்து அப்போ அன்றைக்கே ஒரு வேளை அந்த அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது உண்மை சம்பவம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இப்படி தான் அப்படி பார்த்தீங்கன்னா அநேக வாய்ப்புகளை வந்து ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ அனுகிரக காலத்தை கொடுக்குறார். ஸோ கிருபைகளை கொடுக்குறார். மனம் திரும்பும்படியான தவணைகளை கொடுக்குறார். நம்ம அதை யூஸ் பண்ணி உடனே நம்ம மனம் திரும்பிடணும் பாருங்கள். அதே சமூகத்துக்கு வந்துடணும். அதை விட ஒரு பாதுகாப்பு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? 3ஆம் வசனம் பாருங்கள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஸோ தேவன் வந்து இவருக்கு வந்து அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லாதபடி வந்து தேவ ஊழியக்காரர் விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கீழே இருக்கிற வசனங்கள் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாமே ஒரு முக்கியமான பகுதி பாருங்கள். இது எல்லாருமே வாசித்து ஆண்டவரே இப்படியா என்னை மாற்றுங்க, என்னை உங்களுக்கு பிரியமானவனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும். ஸோ பார்த்திங்கன்னா மிகுந்த பொறுமை. ஸோ பொறுமை வந்து ரொம்ப முதல்ல இருக்குது பாருங்கள். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? ஒரு ஊழியத்துக்குன்னு வந்துட்டால் எப்பேற்பட்ட பாடுகள் எந்த இடத்துல வந்து எந்த பக்கம் இருந்து நெருக்கம் வரும் எப்படி வரும்னு சொல்லி, ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம பொறுமையாக சகித்து தாங்கி போகணும். சரிங்களா? அப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவே நீங்கள் முன் வச்சு அவங்க ஓட்டத்தை ஓடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயரில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உபத்திரவங்களிலும். ஸோ பார்த்திங்கன்னா உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இடுக்கங்கள், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பட்ட பாடுகள், நெருக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாம் விரிவாக எழுதுகிறார். ஸோ எத்தனையோ காரியங்களை வந்து எழுதுகிறார். பயங்கரமான உபத்திரவ பாடுகள் பட்டதை வந்து அந்த இடத்துல எழுதுகிறார். அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும். ஸோ எத்தனையோ வாட்டி அடிக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? பல முறை வந்து அவர் அடிக்கப்பட்டிருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து தாங்கிட்டு அவர் நினச்சிருந்தா பார்த்திங்கன்னா இவ்வளோ பாடுகள் பார்த்திங்கன்னா எனக்கு இயேசுவே வேண்டாம்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சகிச்சு பார்த்திங்கன்னா ஆனால் எழுதுகிறார், ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாங்கி பிடிச்சேன்னா தேவன் அவர் வச்சு அன்பு வச்சுருக்கார். அந்த அன்பை வந்து அவர் ருசிச்சிட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை வந்து அவர் ருசிச்சிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்து அதனால் எழுதுகிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எத்தனை வியாகுலமோ மரணமோ வியாதியோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் சரி எது பிரிக்க முடியாதுங்கிறாரு. ஸோ அடிகளிலும் காவல்களிலும் எத்தனையோ வாட்டி வந்து அடிகள் பட்டிருக்காரு. எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஜெயிலில் பல மாதங்களாக இருந்திருக்கார். பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வழியாக கடந்து போயிருக்கார். கலகங்கள். ஸோ எத்தனையோ கலகங்களில் போய் அந்த கலகங்களில் போய் மாட்டிக்கிட்டோம்னா ஒத்தாளாக போய் நிற்கிறார். ஒத்தாளாக போய் நடுவில் நின்று வந்து எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ பார்த்திங்கன்னா பிரசங்கம் முடிக்கும்போது அவர் உயிர் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக துணிச்சலாக போய் நிறைய இடத்துல போய் அந்த மாதிரி வந்து கலகங்களை சொல்லியிருக்கார். அது மாதிரி கலகங்கள் ஆகிருக்கு. ஒரு மூலமாக வந்து நிறையா கலகங்கள் ஆகிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா பிரயாசங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கார். ஸோ எழுதுகிறாரு, மற்ற எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் மற்ற இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல தேவனுடைய கிருபையினாலே தான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமான பிரயாசங்கள் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. கண் விழிப்புகள் அது நிறையா வந்து கண் விழிச்சிருக்கேன். அது இப்போ அதே மாதிரி பிரயாணங்கள் நிறையா போயிருக்காரு. கண் விழிப்புகள் கண் விழிச்சிட்டு இருந்திருக்காரு. உபவாசங்கள் பல அந்த 2 குழந்தை எழுதும்போது அநேக முறை உபவாசங்கள்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா அநேக உபவாசங்கள். உபவாசம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். உபவாசம் பல முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அது மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் வசனம் பாருங்கள், கற்பிலும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும். ஸோ கற்பிலும் அப்படிங்கும்போது ஒரு பரிசுத்த வாழ்க்கை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பெண்களோடு பேசும்போது ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய பரிசுத்த வாழ்க்கையை அதை வந்து நான் காத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ இயேசுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து பரிசுத்த வாழ்க்கையை வந்து தேவன் நான் வந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார்.
அறிவிலும். ஸோ அறிவிலும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்தரின் அறிவே அறிவு, பரிசுத்த அறிகிற அறிவே அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தை எப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தை பற்றின அறிவு, தேவனை பற்றின அறிவு சொல்லுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை பற்றின அறிவு, அந்த அறிவு நிறைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். நீடிய சாந்தம் சரிங்களா. இப்போ எத்தனையோ எதிர்ப்பாளர்கள் வருவாங்க. ஸோ அவங்க மத்தியிலெல்லாம் வந்து நம்ம சாந்தமாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ எத்தனையோ எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குது சரிங்களா. அதெல்லாம் வந்து நம்ம சாந்தத்தை காமிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம போய் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்த்து போய் பேசி சண்டை போட்டு அதில் காரியத்தை கெடுத்துடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா சாந்தம் இயேசுக்கு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த சாந்தம் இப்போது வந்து மெயினாக ஊழியக்காரங்களுக்கு எழுதுகிற பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து சாந்தம் தேவை வச்சுருங்களா. சாந்தம் ஒரு அருமையான கேரக்டர் வச்சுருங்களா. அப்போ சாந்தம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள், ஏசப்பா அப்போ மாட்டுன்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வசனத்தெல்லாம் வச்சு நம்ம ஜெபம் பண்ணு பாருங்கள். இப்போ ஏசப்பா அந்த மாதிரி மாற்றும், என்கிட்ட சாந்தம் இல்லை, நான் கோபப்படுறேன், நான் சண்டை போட்டுறேன், அதனால் வந்து எனக்கு சாந்தத்தை கொடுங்க, என்ன இல்லையோ நம்ம வேதத்தை வச்சு கேட்கணும் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வசனம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் பாருங்கள் சரிங்களா. இப்போ ஜார்ஜ் முல்லர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த வசனம் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட், வேறு யாருமே நீங்கள் பார்க்காதீங்க, இந்த வசனத்தின்படி நீங்கள் இருக்கீங்களா, தேவன் உங்களை உயர்த்திட்டே போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் பாருங்கள். அவங்க விட நான் பரவாயில்ல, இவங்களை விட நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களோட வந்து என்றைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களை காட்டிலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து கிறிஸ்துவின் அளவுக்கு பரிபூர்ணம் அடையணும் பாருங்கள், கிறிஸ்து மாதிரி பூர்ணமாகணும். ஸோ கிறிஸ்து தான் நம்ம மாதிரி சரிங்களா. அதுக்கு தான் நம்ம பிரயாசம் பண்ணோம் பாருங்கள். அப்போ வந்து இந்த சாந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். தயவிலும் அப்படின்னு, தயவுனா மற்றவங்களுக்கு இறக்கம் பாராட்டுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அப்படியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்த ஆவியிலும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவு, இப்போ பரிசுத்த ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலின்படியாக ஊழியத்தை கொண்டு போகிறார் சரிங்களா. அப்போ இவரை முழு நேரத்துக்கு வந்து பரிசுத்த ஆவினத்தை பிரித்து விட்டார். இவரையும் பர்னபாவையும் பிரித்து விடுவீங்க, பரிசுத்த ஆவினை திருவிழம் பட்டினா அப்போ தான் வந்து முழு நேர ஊழியத்துக்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவங்களுக்கு தனியாக ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்து அனுப்புகிறார். கடைசி வரைக்கும் ஆவியானவர் நடத்துகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் தான் சரிங்களா. இந்த பாலியாங்கிச்சு ஒரு வாட்டி அவரோட மெசேஜில் சொல்லும்போது சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப முட்டி போராடி ஜெர்மனி பார்க்குறாரு, சபை 3000க்கு மேலே தாண்டவே இல்லையாமா. இவர் ரொம்ப சோர்வாக ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே என்ன ஆண்டவர் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எத்தனையோ ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு நாள் வந்து சபையில் எல்லாம் போயிட்டாங்களாமா. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அந்த இடத்துல ரொம்ப நேரம் இவர் மட்டும் தனியாக இருக்கார். அந்த சபையிலேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டாராம்மா. தூங்கினேன்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவன் வந்து பேசுகிறாராம்மா. அப்போ அந்த இடத்துல அப்படியே அந்த தூக்கத்தில் அந்த கன நித்திரையில் வந்து ஆவியானவர் வந்து தேவன் வந்து அசைவாடுறாராம்மா. அசைவானது அதில் வந்து தேவன் கேட்குறாராம்மா, உனக்கு வந்து உன் சபை வளரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. ஆமாம் வளரணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாராம்மா. அவர் வந்து நான் ஒன்று கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாராம்மா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து காடைகளை கொடுத்தேன் நான். அப்போ வந்து நான் அதாவது நீங்களே போய் காடைகளை பிடிச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க வந்து எத்தனை காடைகளை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரோடு இருக்கிற காடைகளை போய் எவ்வளோ பிடிக்க முடியும், ஒன்றும் பிடிக்க முடியாது, 1 2 3 அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு காற்றை அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், எல்லாம் அந்தளவுக்கு வந்து நிரம்பி ஒழிகிற அந்த மாதிரி. ஸோ அதான் வந்து சொன்னாராம்மா. அப்போ பார்த்திங்கன்னா நீ ஆவியானவரோட ஐக்கியம் கொள்ளணும், ஆவியானவர் தான் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆவியானவரோட ஐக்கியம் தேவை, ஆவியானவர் தான் உன்னுடைய சபையின் சீனியர் பாஸ்டராக இருக்கணும், ஆவியானவர் தான் சீனியர் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி கொடுத்தாராம்மா. ஸோ அன்னையிலேருந்து வந்து அவர் வந்து சொன்னார், ஆவியானவரே நான் மன்னிங்க, நான் உங்களை வந்து அங்கீகரிக்கல, இன்னையிலேருந்து நான் அங்கீகரிக்கிறேன், இனிமேல் வந்து இந்த சபைக்கு வந்து நீங்கள் தான் சீனியர் பாஸ்டர், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் தான் சீனியர் பார்ட்னர், நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே காலையில் எழுந்திரிச்சேன்னா குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாராம்மா. ஆவியானவரை நீங்கள் வாங்க, என்னால் ஒன்றும் முடியாது, வாங்க நம்ம போய் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாராம்மா. ஆவியானவர் வந்து ஆவியானவர் வந்து நீங்கள் வந்து உயர்த்தணும், ஆவியானவர் வந்து நீங்கள் வந்து தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும், அவரை வந்து நீங்கள் வந்து வெல்கம் பண்ணணும், அவங்கள வந்து நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணணும், அவரை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து ஆவியானவங்களை நடத்துவார். இப்போ ஆவியானவர் கொண்டு வந்தார்னா, இப்போ இது வரைக்கும் நீ வந்து உன்னோட சொந்த பலத்தில் முயற்சி செஞ்சு தோல்வி ஆகிட்ட, பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆவியானவர் கொண்டு வந்தால் அது வந்து அபரிதமாக இருக்குன்னு சொல்லி ஆவியானவரோடு நடக்க ஆரம்பித்தாராம்மா. அப்போது நடக்க ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த 3000 ஆத்துமாக்கள் பார்த்திங்கன்னா 7000 ஆத்துமாக்கள் ஆச்சு, அப்புறம் 10,000 ஆச்சு, அப்புறம் 12,000 ஆச்சு, அப்படியே பயங்கரமாக பெருகி அப்புறம் பார்த்திங்கன்னா
அவர் நடத்திட்டு இருந்த அந்த சபையை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் புது இடத்துல போய் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 10 லட்சம் பேர் வராங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவியானவர் தான் செஞ்சார். அப்போ ஆவியானவரோட சொல்கிறபடி செய்யும்போது தான் ஆவியானவர் தான் நடத்துகிறாரு, மனுஷனால் இது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஊழியம் அப்படிங்கும்போது ஆவியானவருடன் வழி நடத்துதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த பாருங்கள், மாயமற்ற அன்பிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த மாயமற்ற அன்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் வந்து மாயமில்லாத ஒரு அன்பு காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சத்திய வசனத்திலும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று வச்சுட்டு, அதாவது மற்றவங்களுக்காக கொஞ்சம் திரித்து பேசக்கூடாது, கொஞ்சம் வசனத்தை வச்சு வசனத்துக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ சத்திய வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திவ்ய பலத்திலும் அப்படின்னா தேவனுடைய வல்லமையில் நிரம்பி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ திவ்ய பலத்தில் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவங்க இடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் நடைபெறுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பி இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பரிசுத்தாவின் பலத்தினால் நிரம்பி போய் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீதி ஆகிய வலது பக்கத்து ஆயுதங்களே தருது. இப்போ நீதியாக இருக்கேன் அப்படிங்கிறது நீதியாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, இப்போ தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது. பார்த்தீங்கன்னா கள்ளத்தராசு பிடிச்சிங்கன்னா அநீதி, லஞ்சம் வாங்கினா அநீதி. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய இடத்த அபகரித்தா வந்து அநீதி. இதெல்லாம் செய்யாமல் நம்ம நீதியாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, சின்சியராக இருக்கிறது. ஸோ அதை அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கணத்திலும் கனவீனத்திலும். ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரை கனம் பண்ணுவாங்க, சில இடத்துல கனவீனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. துர்க்கீர்த்தியிலையும் நற்கீர்த்தியிலும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் பற்றி ரொம்ப புரளி பேசுவாங்க, தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்வாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசு பண்ணக்கூடாது. நற்கீர்த்தி சில இடத்துலலாம் வந்து ஊழியக்காரர்களுக்கு நல்லா புகழ்ச்சி இருக்கும். அதனால் வந்து நமக்கு எந்த பெருமையும் பாராட்டக்கூடாது. எல்லா மகிமையும் நம்ம தேவனுக்கு செலுத்திடணும். பாருங்கள், எத்தர் எனப்பட்டாலும் நெஜஸ்தராகவும். ஸோ மற்றவர்களுடைய கண்களுக்கு வந்து ஊழியக்காரங்க வந்து இவங்க வந்து திருடுறாங்க, பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நான் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மற்ற உலக பிரகாரமான ஆட்களுக்கு எங்களுக்கு தெரியாது, ஆனால் மற்ற விசுவாசிகளுக்கும் தேவனுக்கு எங்களுக்கு நல்லா அறியப்பட்டவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகும். ஸோ எல்லோரும் வந்து சாகிறவர்கள்னு சொல்கிறாங்க. நிறைய பாடுகள் சகிச்சிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலும் நான் உயிரோடு இருக்கிறவங்களாக இருக்குன்னு சொல்கிறார். தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்கள். ஸோ நிறையா அடிகள் பட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொல்ல முடியல. ஏன்னா தேவனுடைய டைம் வர வரைக்கும் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. துக்கப்படுகிற எனப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் துக்கம், பிரச்சனை, பாடுகள் வந்தாலும் கிறிஸ்து உள்ளே இருக்கனால எப்போதும் அந்த சந்தோஷத்தை சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தரித்திரம் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்கவும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது, தேவ வசனம் இருக்குது. ஸோ தேவ வசனத்தை சொல்லும்போது என்ன ஆகும், தேவ வசனத்தினால அவங்க வந்து நிரப்பப்படுறாங்க, தேவ சத்தியத்தை வந்து அறிஞ்சு கொள்ளுகிறாங்க. இப்போ ஆத்மா வந்து பலனடைந்து இப்போ கர்த்தருக்குள்ளே அவங்கள வந்து பலப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரித்திரலாக இருந்தாலும் அவ்வளோ ஐஸ்வர்யவங்களாக மாற்ற என்ன வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக செழித்திருன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 Corinthians 8:9 நம்ம பார்க்குறோம். என் தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும், உங்களை ஐஸ்வர்யவான்களாக்க அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யம் உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனர்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் தரித்திர என்னப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யங்களாக வேத வசனத்தை சொல்லி அது மூலமாக ஐஸ்வர்யவங்களாக மாற்றுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஸோ ஒன்றுமில்லைன்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே ஏன்னா இயேசு கிறிஸ்துவே உள்ளே வந்துட்டார். அப்போ ஆசீர்வதிக்கிறவே உள்ளே வந்துட்டால் ஆசீர்வாதம் பெருசு கிடையாது. அப்போ இயேசு வந்துட்டால் எல்லா நிறையும் வந்துடும், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவே உள்ளே வந்துட்டா அதுலேயே வந்து நாங்கள் ஃபுல்லாக திருப்தி அடைகிறோம். இப்போ எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அதில் 18 இது ஆக்சுவலாக 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருங்க, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? 11ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வரைக்குமே போட்டுக்கலாம். சரிங்களா? 11ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வரைக்குமே அடுத்த பகுதி. தலைப்பு பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்தை போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக தலைப்பு. சரிங்களா? 14ஆம் வசனம் தலைப்பு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீரதா தலைப்பு. சரிங்களா? 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமோ எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும்
பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் மேலே வந்து அதிகமாக அன்பாக இருக்கோம். ஒரு தகப்பன் என்ன பண்ணுவார், பிள்ளை தப்பு பண்ணால் யாருக்கு கோபம் வரும், யாருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, யார் மனம் பதறும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பனுடைய மனசு தான் பதறும். என் பிள்ளை என் கண் முன்னாடியே கெட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அவன் இறுதியும் துடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எழுதுறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மேலே வந்து ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், அதனால தான் உங்களை கண்டிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பெருசுப்படுத்தாதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து நெருக்கம் அடையாதீங்க. இப்போ நான் உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்களும் வந்து நான் உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்களும் வந்து என்ன நேசிங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க, ஓப்பனாக இருங்க, சின்சியராக இருங்க அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து ஒரு பிள்ளை எப்படி ஒரு தகப்பனுக்கு செவி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த கட்டளைகளை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகள், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து செவி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கெட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்து ஒருத்தருமே பரலோக ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. நீங்கள் போய் ஏன்னா அவிசுவாசத்திலிருந்து வந்து தேவன் வந்து உங்களுக்கு விசுவாசிகளாக மாற்றியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் பழைய இதுக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நாங்கள் சொல்கிற வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கீழே இதெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். இப்போ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க. இது தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்கிறார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் வந்து பிணைக்கப்படாதீங்க. ஸோ நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கேறலுக்கும் ஐக்கியம் என்ன, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணும்போது விசுவாசியோடு தான் கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவிசுவாசியோடு போய் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் அவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து உலக பிரகாரமாக நடப்பாங்க, உலக பிரகாரமாக வந்து லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க, உலக பிரகாரமான சில தவறுகள் செய்யலாம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவன் முன்னாடி ரொம்ப வந்து அது அசுத்தமான காரியங்களுக்கு அப்படியே நம்ம செய்ய முடியாது. அப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒவ்வொன்றும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கா, ஒவ்வொரு காரியங்களும் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏமாற்றக்கூடாது, இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்று தேவசனம் எப்படி சொல்லி, ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி மோசமான ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க, குடிக்க போகலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வேலை தேவையில்லாத காரியங்கள் போய் பார்த்திங்கன்னா அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்துன்னா, உங்கள் ஆத்மா கரைப்படும். சரிங்களா? உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் வந்து விட்டு போயிடும். சரிங்களா? உங்கள் ஆத்மா ரொம்ப கரைப்படும். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அவங்க வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, இவங்களோட வந்து நீங்கள் வந்து பிணைப்பற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சும்மா அப்படி லைட்டாக டச் பண்ணிவிட்டு வச்சுக்கணும், அவ்வளோதான். என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பாஸே பார்த்தீங்கன்னா விசுவாசியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்களோட போய் பிணைப்படக்கூடாது. பிணைப்படும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கோட ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஆத்மா வந்து கெட்டு போகும். அதுதான் சொல்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். ஸோ இது எங்கே இருக்குன்னா, 2 இடத்துல இருக்குது. 16ஆம் வசனம் பக்கத்தில் லேவியராகமம் 26:12 அங்கேயே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரேமியா 32:38. ஸோ அது ரெண்டுமே போட்டு வச்சுக்கோங்க 16ஆம் வசனம் பக்கத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி அவளுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கும். நம்ம அந்த தேவனுடைய ஆலயத்தை வந்து தீட்டுப்படுறதை அதை பார்த்துட்டு தேவன் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறார். ஆனபடியிலானே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்தும் போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ 17ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசாயா 52:11. சரிங்களா? 17ஆம் வசனம் பக்கத்தில் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள்
என்று கர்த்தர் சொல்கிறார். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 52:11 17ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 52:11 போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது? 18ஆம் வசனத்து பக்கத்தில் அது எங்கே இருக்குன்னா 2 சாமுவேல் 7:14 சரிங்களா? 2 சாமுவேல் 7:14 18ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவிசுவாசிகளுடன் நீங்கள் பிணைக்கப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து உங்களை மாற்றிடுவாங்க, உலகத்தை வந்து உங்களுக்குள்ளே புகுத்திடுவாங்க. உலகம் உங்களுச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்கிறார். ஸோ உலகத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கும் இருக்க தேவனுக்குள்ள உறவு கட்டாயிரும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் பார்த்தீங்கன்னா சாலமோன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு அதிகமான பெண்களை வந்து கட்ட வேண்டாம் அப்படிங்கிற அவர் நிறைய பெண்களை கட்டிட்டார். 1000 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, சாலமோனுடைய இருதயத்தை வலிவி போக பண்ணாங்க, விக்கிரகாராதனைக்குள்ளே நடத்திட்டாங்க. இப்போ தேவன் வந்து 2 முறை வந்து சொப்பனத்தில் வந்து நீ வந்து விக்கிரகாராதனை செய்யாதனால ஒரு மீறி போய் என்ன பண்ணார். அதனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சாலமோன் பிறந்தவுடனே தேவன் இந்த குழந்தையிடத்தில் அன்பாக இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா தேவனே அவருக்கு சத்ருவாயிட்டார் பாருங்கள். இப்போ தேவனுக்கே சத்ருவாயிடுச்சுன்னா நினச்சி பாருங்கள். அதை விட பரிதமான நிலைமை ஒருவருக்குமே வரக்கூடாது சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனே அவருக்கு விரோதமாக சத்ருக்களை எழுப்பினான்னு சொல்லும் வேதத்தில் பார்க்குறோம் சரிங்களா? அப்போ அவிசுவாசிகளோடு நம்ம போய் கலக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம இருதயத்தை வலுவி போக பண்ணி தேவனை விட்டு நம்ம பிரிப்பாங்க சரிங்களா? அதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி சேராதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால தான் அவர்கள் விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான தொடாதீங்க. நம்ம இதில் ரொம்ப எச்சரிக்கை. விசேஷமாக கல்யாண காரியத்தில் போய் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவிசுவாசிகளோடு போய் நீங்கள் போய் அப்படியே அப்படியே அவர்களை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போய் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. இப்போ விசுவாசியை தான் கட்டணும் சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 7ஆம் அதிகாரம் 1 வசனம் அது வரைக்கும் முடியுது சரிங்களா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகலே தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுக்கு சொல்கிறாரு நமக்கு தேவை பரிசுத்தம். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொண்டோம்னா என்ன ஆகுமோ முடிவும் நித்திய ஜீவன் சொல்லி நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசியில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு நம்ம பரிசுத்தம் தேவை. இப்போ பரிசுத்தமாக வாழ்ந்து நம்ம மரித்தாதான் நமக்கு பரலோகம் கிடைக்கும் சரிங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். பரிசுத்தான துணையோடு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பரிசுத்தமாக்குதலை நம்ம தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவுள் 100% பரிசுத்தமாக தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தமாக வாழ முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். பூரணம் அப்படின்னா என்ன 100% அர்த்தம் சரிங்களா? அப்போ பரிசுத்தம் வந்து 100% அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அதான் வெளிப்படுத்தல் சொல்லும்போது சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். 40% பரிசுத்தமாகிட்டு 40லேருந்து 30க்கு வந்துடக்கூடாது. 40லேருந்து 50, 50லேருந்து 60 அப்படியே போகணும். அது ஜாஸ்தி ஆகிட்டு போகணும் சரிங்களா? அப்போ நம்ம வேத வசனத்தை வாசிக்க என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சரிங்களா? அப்போ பரிசுத்தமானதவா அவிசுவாசிகளோட போய் சேர்ந்து உங்கள் பரிசுத்தத்தை இழந்து போயிடாதீங்க. நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அனுக்கிரக காலத்திலே செவி கொடுத்து ரட்சனையாலே உதவி செய்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்பொழுதே வந்து என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ வந்து நீங்கள் வந்து மனம் திரும்புங்க, எதை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவனுடைய என்ன கிருபை கொடுத்துருக்காரோ அதை வந்து செய்யுங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊழியத்தில் எங்களை வந்து இப்போ எவ்வளவோ பிரயாசங்கள் உபவாசம் சத்திய வசனத்தில் திவ்ய பலத்திலும் ஸோ பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நாங்கள் நிஜஸ்தராக வந்து தேவ ஊழியக்காரராக விளங்க போகிறோம்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்கிறத நம்ம அது மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் வந்து பிணைக்கப்படாதிருங்க, அவங்க வந்து பரிசுத்தமாக தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா தேவனே, நீங்கள் கொடுத்த கிருபை வரங்களை உங்களுக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்ன எதில் நாங்கள் மாறணுமோ அதை மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீங்கள் இந்த ஊழியக்காரர்கள் குறித்து என்ன குவாலிட்டிஸ் வச்சுருக்கீங்க அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியா அங்கே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா அந்நிய நுகத்திலே அவிசுவாசங்கள் பிணைக்கப்படாது இருக்க தேவனே பரிசுத்தமாகுதல் தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த
கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.